தேவ சத்தம் வெளிப்படுவதாக. நாங்கள் ஒவ்வொருவரும் இருதயத்திலே பதித்துக் கொண்டு அந்த வசனத்தின்படி எங்களை வாழ ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் தேவரீர் உதவி செய்யும். விசேஷமாய் ஆண்டவரே, பெங்களூர் பட்டணத்திலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்துக் கொள்ளும். அவருடைய உள்ளான ஆத்துமாவுக்குள்ளாய் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை, வெளிச்சத்தை, சந்தோஷத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அவர்களே கரங்களை கட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. நிறைய சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் போராட்டமாக தான் இருந்தீங்களா? இல்லைங்க, ஏசு சொல்லிக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறுது. அல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்து போனது. அல்லேலூயா. விசுவாச அறிக்கை பண்ணாதான் வாழ்க்கையில தெரிய செய்யும். அல்லேலூயா. நடக்கிற சம்பவத்தை திங்க் பண்ணி கொண்டு வந்தா அதே தான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேர்ந்த பாடலை பாடுறது வந்து கடந்து போகலாம். என் மீது அன்பு கூர்ந்து மையத்தை பாடப்படும். என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழிவுநீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிரிக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. அல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழிவுநீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, தினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, தினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே. மாற்றுமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாற்றுமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லவாயும் என சொல்லுவோமா? தகப்பனே, உமக்குத்தானே வல்லமையும் மகிமையும். தகப்பனே, உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே.
உமக்கே ரத்தத்தால் பிதாவே உருவாக்கி மகிழச் செய்தீர் ரத்தத்தால் பிதாவே உருவாக்கி மகிழச் செய்தீர் காலப்படாத மகனாக நிறுத்திதிடம் பார்க்கின்றார் காலைப்படாத மகனாக நிறுத்திதிடம் பார்க்கின்றார் வல்லவரும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கொடுத்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தி உயிருக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட சுகமா பிரித்தி உயிருக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே மாம்சமான நீரையே அன்று இழுத்து வலித்திரண்டி அவசரப்பனே இயேசு நாமத்தினால வலித்திரண்டி மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நிறைய செய்தி மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நிறைய செய்தி வல்லமையுடன் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கொடுத்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க உயிருக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட உயிருக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆமென் அல்லேலூயா பிரித்தெடுத்து எப்போது பிரித்தெடுத்தார் பிறகு முன்பாகவே பிரித்தெடுத்து யாருக்காக நமக்காகவா அல்லேலூயா அவருக்கென்று நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி ஒரு நாள கவலைப்படாதீங்க ஆமென் என் தேவனால ஒரு நிமிடம் போதும் மாற்றக்கூடிய வல்லமை அல்லேலூயா அல்லேலூயா மனிதர்கள் குற்றப்படுத்தி பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் என் இயேசு ஒருவர் தான் பக்கத்தில் வந்து மகனே மகளே உன் துக்க நாட்கள் முடிந்தது உன் கண்ணீருக்கு பதில் உண்டு நீ பட்ட கஷ்டத்தை எல்லாவற்றையும் நான் நன்மையாக மாற்றுவேன் சொல்றிய ஒரே தெய்வம் யார் அது நம்மை ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான்
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்ல கடந்து போக விரும்புகிறேன். ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு 2 பேரும் திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்த பிறகு 3 பிள்ளைகள் பிறகுகிறவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து வருகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டு கணவன் பிரிந்து விடுகிறார், தாய் பிரிந்து விடுகிறார். 3 பெற்றெடுத்த பிள்ளைகளும் தாய்கிட்ட வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தகப்பன் எங்க இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். கோபத்துல வரத்தான் தகப்பனுடைய முகத்தை பார்க்கிறார்கள். ஆனால் தகப்பன் இடத்துல பேச மாட்டார்கள். அதே போல மனைவிக்கு தெரியும் கணவன் எங்க இருக்கிறார் என்று, ஆனா மனைவியும் பேச மாட்டார். காலங்கள் கடந்து போகிறது. அந்த தாயார் 2 பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து முடிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த தகப்பனார் ஒரு முடியாத நிலைமையில இருக்கும்போது ஒரு போலீஸ்கார் மூலியமாக அந்த தகப்பனார் போய் ஓம்ல சேர்க்கப்படுகிறார், முதிரிடத்தில் சேர்க்கப்படுகிறார். இந்த தகப்பனாருக்கு நடந்து ரொம்ப முடியாத ஒரு நிலைமை. இந்த போலீஸ்கார் மூலியமாக இந்த தகப்பன் இடத்திற்கு, அதாவது அந்த தாயிடத்திற்கு செய்தி அனுப்புகிறார். என்னால முடியல, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதனால என்னெல்லாம் பண்ண இப்போ முடியல, எனக்கு கணவனோட பிள்ளைகள் என்ன பண்ண போறேன், நான் சேர்ந்து வாழ போறேன் சொல்லும் போது இந்த தாயார் சொல்லக்கூடிய வார்த்தை, வீட்டுல என்ன இல்லை, இடம் இல்லை, வீட்டுல இடம் இல்லை அப்படி சொன்னும் போது அந்த தகப்பனார் ஒரு எல்லா வெறுக்கப்பட்ட நிலைமையில மறுபடியும் போகிறார். ஒரு 2 வாரங்கள் கடந்த பிறகு ஒரு போன் கால் வருகிறது. இந்த தகப்பனார் மரித்து விட்டார் என்று. தகப்பனார் மரித்து விட்டார் என்று. எப்படி மரித்தார் என்றால் 3வது மாடிலிருந்து விழுந்து அந்த தகப்பனார் தன் உயிரை மாற்றினார். யார் அவர்கள்? யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சரி, தகப்பனார் இறந்து விட்டார், கணவர் இறந்து விட்டார், என்ன பண்ணுவோம் நம்ம? அவர் 10 நிமிஷம் புரோஜனம் நம்ம என்ன பண்ணுவோம்? அவருக்கு அடக்க ஆராதனை சொன்னார்கள். என்னால் அடக்க ஆராதனை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த முதியோர்கள் மூலியமாக ஈஸியாக கொண்டு போய் அடக்க ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா. இது எங்கே நடக்கல, இதே பகுதியில ஆளுந்தூர் போய் நடந்த ஒரு உண்மை சம்பவம். 2 வாரங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். எங்க போனது அன்பு? பெற்றெடுத்த தகப்பனுடைய அடக்க ஆராதனை செய்ய முடியாத நிலைமைக்கு குடும்பம் இருக்கிறது. அதனால யார் நம்ம ஒரு பாட்டு போடுவோம். என்ன பாட்டு போடுவோம்? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாயிருந்து. பெற்றெடுத்த தகப்பனருக்கு செய்ய வேண்டிய ஒரு நிலைமையை செய்ய முடியலன்னா நீ எங்க கிறிஸ்துவ? எனக்கு மரித்த பிறகு ஒரு 3 நாள் கழிச்சு போன் வருது அம்மா கிட்ட இருந்து. ஐயா, என் வீட்டுல என் பசங்க என்ன பண்ண மாட்டேன்றாங்க, சேர்க்க மாட்டேன்றாங்க. 12:30 மணிக்கு போன் கால் வருது. பெற்றெடுத்த தகப்பனை சேர்க்க முடியல, கட்டண மன்னவன வீட்டுல சேர்க்க முடியல. உனக்கு அதுக்கு நமக்கு வந்தது பார்த்தியா? அவர் மரித்து 2வது நாள் எனக்கு போன் கால் வருது. 12:30 மணிக்கு என் பிள்ளைங்களை விட்டு விட்டு வெளியே போக சொல்றாங்க அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எதை விளைக்கிறாயோ அதை தான் அறுப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, நான் ஆராதனை கலந்துக்கிறேன், சபையில் கலந்துக்கிறேன், ஏற்றுக்கொள்ள கிடையாது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த அன்பை வெளி காட்டாத எப்படியாப்பட்ட ஊழியர்களும் சரி, எப்படியாப்பட்ட விசுவாசங்களும் சரி, அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. நான் சொன்னேன், அம்மா ஜெபம் பண்றேன். அன்னைக்கு உன் கணவனை வீட்டுல சேர்த்து இருந்தா பிள்ளைகளுக்கு பயம் இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த தாயார் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம் அது. இதே ஆளுந்தூர் பகுதியில இங்க இருக்கிற ஒரு தெருவுல தான் இருக்குது. அல்லேலூயா. அவங்க எங்க போய் கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு டிவில பார்த்தோம், பக்கத்து ஊர்ல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நடக்குது, நம்ம குடும்பத்திலேயே நடக்குது. வெளியே சொல்ல முடியாத ஒரு பேர், வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அடிக்கடி சொல்வது ஒன்றே ஒன்றுதான், இந்த உலகம் நம்மள வஞ்சிக்கும்,
இந்த உலகம் நம்மள கைவிடும். ஒரு இடம் உண்டு. எந்த இடம் அது? தேவ சமூகம் ஒண்ணுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது தன் ராஜ்யபாரத்தை சாலமோனுக்கு கொடுக்கும்போது சங்கீதம் 90 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமாக இருக்கிறவன் சர்வ வல்லமையும் தங்குவான். வந்துட்டு போக கிடையாது, இருக்கிறவன் பாதுகாக்கப்படுவான். அல்லேலூயா. நான் பேருக்கு வந்துட்டு போன கிறிஸ்துவ கிடையாது. இந்த உலகம் மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் ஏமாந்தா போதும், சத்ருவன் நம்மளை விழுங்கி போட்டு போயிட்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சமூகம்ல பாதுகாப்பு. இந்த சமூகத்தை விட்டு நீ இருந்து பாருங்க. ஒரு 2 வாரம் ஆலயத்திற்கு வராம இருந்து பாருங்க. உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வெளி உலகம் சிரிக்கும். 2 வாரம் ஆலயத்துக்கு வராம நீங்க இருந்து பாருங்க, உங்களை பார்த்து ஊரு சிரிக்கும். அல்லேலூயா. சத்ருவான எப்ப திட்டப்பட்டு கொண்டிருப்பான். நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் நம்முடைய வீட்டினால வெளியே கொண்டு வந்து எல்லாரும் சிரிக்கும்படியாக கேள்விகள் செய்யும். அல்லேலூயா. நம்முடைய சமூகத்தை நம்மளை பாதுகாக்கும். வேற யாரும் கிடையாது. நான் கிடையாது, ஒரு யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டாக பாடப்பட்டிருக்கு, உமது சமூகம் வரும்போதெல்லாம் என்ன பண்ணணும்? என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம். ஒரு நாளும் ஒருபோல் மாறாது மாறாது உம் சமூகமே, உம் சமூகமே. உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. அவருடைய சமூகத்தை நம்ம கண்ணீரை மாற்றும். நீங்க மனசாட்டு சொல்லுங்க, நம்ம குடும்ப நடக்கிற சம்பவங்கள் வெளியிடத்துல சொன்னா அவங்க சந்தோஷப்படுவார்களா இல்லை நம்மளை காயப்படுத்துவார்களா? காயப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். காயத்துக்கு மருந்து ஒரே இடம் ஆடியன் தான்.